اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே பொருந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை ஒரு அற்பமான ஒரு காலம் வாழ உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஏராளமான சோதனைகளும் மனிதர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சோதனைகள் தான் பாவம் செய்தல் என்கின்ற ஒரு சோதனை. மனித சமுதாயத்தை பொறுத்த மட்டும் பாவம் செய்யாமல் ஒரு மனிதனும் வாழவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதனை பலகீனமாகத்தான் நம்ம படைத்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே பலகீனமான நிலையில் தான் இருக்கிறாங்க. இல்லை பலம் பொருந்திய நிலையில் நான் இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த நிலையில் யாருமே படைக்கப்படலை. வானவர்கள் படைப்பு என்பது வேற, மனித படைப்பு என்பது வேற. இப்போ மனிதன் என்பவன் பலகீனமான நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்போ அதுல முக்கியமானது என்னன்னா, பாவங்கள் செய்யக்கூடிய நிலையிலையும் மனிதன் இருக்கிறான். பாவங்கள் நிறைய பாவங்கள் இருக்கிறது. பெரும்பாவங்கள், சின்ன பாவங்கள், இல்லையா? பாவங்கள் பெரும்பாவங்கள் நிறைய இருக்கிறது, சின்ன பாவங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ பெரும்பாவங்கள், சின்ன பாவங்கள் இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல எப்படி வந்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இப்போ பாவங்களை பொறுத்த வரைக்கும் பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த உலகத்துல பாவம் செய்யற நிலையில தான் மனிதன் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, நம்ம இந்த பாவத்தை செஞ்சுட்டோம் அந்த பாவத்தை செஞ்சுட்டோம் நம்மள மன்னிப்பானா அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அது சம்பந்தமா என்ன சொல்கிறது, குர்ஆன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம விளங்கிக் கொள்ள வேணும். அப்படின்னா நம்ம வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரியான கட்டளைகளை பின்பற்றுவதற்கு இலகுவாக இருக்கும். அதுல முக்கியமா என்னன்னா, அல் ஜுமர் என்ற அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, குல் யா இபாதி அல்லதி அஸ்ரப், எனது அடியார்களே, அலா அன்புசிகும் லா தக்னத்துல் மிர் ரஹ்மத்தி இல்லாஹி, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாக யக்ஃபிரு துனூப ஜமியா, அல்லாஹ் வந்து அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அவன் வந்து நிகரில்லா மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்புடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் அந்த வசனத்தை பாருங்க, தமக்கு தாமே வரம்பு மீறிய என் அடியார்களே அப்படின்னு அழைக்கிறான். உங்களுக்கு நீங்களே, நமக்கு நாமே வரம்பு மீறிய அடியார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் விரக்தி அடைஞ்சாதீங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறது ஒரு அருள் தான், இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நினைச்சாங்க விரக்தி அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இந்த உலகத்துல மரணத்திற்கு முன்னால் என்ன பாவம் நிலையில இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல நம்ம பாவம் கேட்டால், பாவத்தினுடைய மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் அந்த பாவம் செஞ்சுட்டேன் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், எல்லா பாவத்தையும் செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய பாருங்க, குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிகும் லா தக்னத்துல் ரஹ்மத்தில்லாஹி, நீங்க உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்ச கொண்ட உங்க அடியார்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தனங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்ச அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இது வந்து நம்ம பாவ மன்னிப்புக்கு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் வந்து பாவங்களை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் சொந்த பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இது நடக்குமா அது நடக்குமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதனாலே மனக்குழப்பம் வந்துடும், இல்லையா? அதனாலே செஞ்சிருவாங்க. அதனாலேயே நிறைய பேர் வந்து ஏமாறலாம் செஞ்சிருவாங்க. பாவமார்கள், தங்கள்மார்கள், அவங்க சாமியார், அது இதுன்னு எல்லாம் போய் விடுத்துட்டு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் கடவுள் மன்னிப்பாரான்னு அவங்க கூட கொஞ்சம் பாவத்தை சேகரிக்கக்கூடிய நிலை ஆயிரும். இறைவன் அப்படி இல்லை. எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க, பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்க பதில் சொல்றேன்னு நீங்க சொல்லுங்க, அவன் என்னையே அஞ்சட்டும் என்னிடமே வேண்டட்டும். அப்ப அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம கேட்கறதுல நினைச்சு கூடாது, அல்லாஹ் எங்கேயோ தூரத்துல வானத்துல அர் ரஹ்மான் அல்லாஹ் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் வந்து அரிசி மீது அமர்ந்திருக்கிறான், இங்க இருந்து நம்ம கேட்க முடியுமா? என்ன நலம்பூர்ல இருந்து நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்டா அது போய் செய்தி போய் சென்றடையுமா அப்படின்னு நினைக்க கூடாது. தான் நான் சொல்றேன், எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் வந்து அருகில இருக்கிறேன்னு சொல்லுங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. பிரார்த்திப்பா என்ன பிரார்த்தி கேட்டோம், வேண்டதான் எங்க இடத்துல வேண்டட்டும், மன்னிப்பு தேடுறதா எங்க கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம கவனத்துல எடுத்து என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கணும். நான் ஏன் பாவம் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைச்சக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாள் பாவம் பண்ற நிலையில தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம குர்ஆனுடைய வசனத்தை மருத்துவர்கள் ஆயிரும், இல்லையா? உங்களையே நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள், அல்லாஹ் தான் நாடியவரை பரிசுத்தப்படுத்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் பரிசுத்தவான் நம்ம சொல்லக்கூடாதான்.
தான் நாடியவர் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறான் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும்போது அல்லாஹ் இடத்துல துவா அதிகமாக கேட்கணும், பாவம் மன்னிப்பு அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில விலகி கொள்ள வேண்டும். எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். சில மதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பாவங்களுக்கு மன்னிப்புலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் அவ்வளவுதான், உனக்கு ஒரு வம்சாவளியா நீ வந்து அதை சுமந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாம் செஞ்ச பாவத்தை வந்து எல்லாரும் சுமக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. அவர்கள் செய்து விட்ட சமுதாயம் லகாமா கசபத் வலைகாமா கசபத், அவர்கள் சென்று விட்ட சமுதாயம், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு. அவர்கள் செய்தது குறித்து உங்களை நம்ம விசாரிக்க மாட்டோம்னு அல்ல. அப்போ பாவங்கள் வந்து தொடர்றது வம்சவழியா தொடர்றதுலாம் இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ நம்முடைய பாவத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், அல்லா இடத்துல துவா செய்யணும் அப்படிங்கிறத விளைக்கணும். அல்ல இன்னொரு ஆலயங்களில் அவங்க சொல்லக்கூடிய 3வது அத்தியாயம் 135வது வசனத்துல சொல்றாங்க, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் லலமு அன்ஃபுஸகும், அவர்கள் மானக்கேடானதை செய்தாலோ நமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அன்ஃபுஸகும் தகரல்லாஹு, அல்லாஹ்வை நினைத்து ஃபஅஸ்தாஃபிரு, பாவம் மன்னிப்பு தேடுவார்கள், லி துனூபிஹிம் வமை யாஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை விட பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கிறான்? அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களையோ பாவமான தீமையான காரியத்தை செஞ்சா அவங்க என்ன செய்வாங்களா, அல்லாஹ்வை நினைச்சு பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவாங்க. அல்லாஹ்வை விடாத மன்னிக்கக்கூடியவர் யார் இருக்கிறா அப்படின்னு அல்லாஹ் கேட்கலாம். நான்ப்பா இருக்கிறேன், நான் உனக்கு பாவம் மன்னிப்பு தயாரா இருக்கும்போது நீ வந்து ஐயோ அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் வந்து இதெல்லாம் தண்டிச்சிருவான். அல்லாஹ் தண்டிக்க செய்வான். எப்போ மன்னிப்பு கேட்காதவர்கள் தான் அல்லாஹ் தண்டிப்பான். அப்ப நம்ம என்ன செய்யறது, அல்லாஹ் தண்டிப்பான் நரகத்துல போட்டுருவாங்க, அது ஒன்றுதான், அதுவும் இருக்கிறது. ஆனா மன்னிப்பான். இந்த உலகத்துல மன்னிப்புக்கு நம்ம அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நம்ம நினைக்கணும். நம்ம நினைக்க கூடாது ஐயோ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சா இன்னும் குற்றவாளியா மாறிட்டே இருக்கும். அப்படிதானே நம்ம என்ன நினைப்போம், மன்னிக்க மாட்டான் அப்படின்னா குற்றவாளியா மாறி பார்ப்போம். என்ன சிகரெட் குடிச்சிட்டே இருப்போம், தண்ணி அடிச்சுட்டே இருப்பான் இல்லையா, தவறான நிலையில போறோம், தவறான நிலையில போயிட்டு இருப்பாங்க, மன்னிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லை. அல்லாஹ் மன்னிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது பிறகும். அவர்கள் மானக்கேடானதை செய்தாலோ அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டாலோ அல்லாஹ்வை நினைத்து தனது பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவார்கள். பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் அப்படின்னு நல்லா கேட்கலாம். அவர்கள் தெரிந்து கொண்டே தங்கள் செயல்களில் நிலைத்திருக்க மாட்டார்கள். பாவம் தெரிஞ்சா டக்குன்னு நினைச்சிருந்தோம் விளையிடும். இப்போ நம்ம ரமலான்ல நோன்பு வைக்கும் போது முதல் நோம்பு 2வது நோம்புல நினைச்சிருவோம், திடீர்னு தண்ணி குடிச்சிருவோம், இல்லை ஏதாச்சும் சாப்பிடுவோம் தெரியாம இல்லையா. அப்போ நோம்பு தெரிஞ்ச உடனே நினைச்சிடணும், தப்புன்னு பாடிடணும். நோம்பு அது பிரச்சனை சொல்லியிருக்காங்க, தெரியாம சாப்பிட்டா பிரச்சனை இல்லைன்னு சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் சொல்றாங்க, அவர்கள் பாவங்களை நினைத்து கொண்டே இருக்க மாட்டார்கள், டக்குன்னு சுதாரிச்சுடுவாங்க. ஆகா நம்ம தவறான வழியில போறோம் அப்படின்னு டக்குன்னு நினைச்சிருவாங்க, சுதாரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த மக்கள் உருவாக்கப்பட்ட மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஏதாவது பாவமான ஒரு காரியமா இருந்தா ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க, கேட்பாங்க, நான் இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்துச்சு, தவறாக நிலையில் இருந்துட்டேன் அப்படின்னும் போது இதுக்கு என்ன பரிகாரம் உடனே கேட்பாங்க. அப்ப அந்த பாவ மன்னிப்பு என்பது ஒரு பிரதானமான ஒரு விஷயம். நாம அதை என்ன செய்யணும், இறைவனிடத்துல அதிகம் கேட்டுட்டே இருக்கணும். அது தகஜத்துல கேட்கலாம், மற்ற நேரத்துல பயணங்கள்ல எல்லா நேரங்களிலுமே என்ன செய்யலாம், இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு உண்டான துவாவை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு துவா இருக்கிறது, அது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல ரொம்ப உயர்வானது. ஒருவர் அதை காலையில ஓதிட்டு அவர் மாலையில இறந்து விட்டாருன்னு வைங்க, அது சொர்க்கத்தை தான் சொல்லுவாரு. மாலையில இரவு நேரங்களில் இறந்துட்டு காலை பொழுது அடைவதற்கு முன்னால் இறந்து விட்டால் அவர் என்ன செய்வாரு, சொர்க்கத்துக்கு தான் செல்வாரு அப்படின்னு சொல்லி, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபதுக வ அனா அலா அஹ்திக வ வஹதிக மஸ்தாது அபூலக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூலக பி நிஅமதிக அலைய வ அபூலக பி தம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இந்த துவாவை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா, ஓதணுமா. காலையிலும் மாலையிலும் நம்ம ஓதணும்னு சொன்னா ஒரு பெரிய நன்மை. ஒரு இஸ்திக்பார்ல ரொம்ப மேன்மையான ஒரு துவாவாக இது இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ்வே நீயே என் அதிபதி. அல்லாஹ் இடத்துல நம்ம சாட்சி கூறுவோம், அல்லாஹ்வே நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நீ என்னை படைத்தாய், நான் உன் அடிமை, நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றில் தீமைகளில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருள்கொடையை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளவற்றையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. இது ஒரு அறிக்கை மாதிரி இருக்கா, இறைவன் ஒரு அறிக்கை கொடுக்குற மாதிரி, ஒரு நாளினுடைய அறிக்கை. இது ஒவ்வொரு நாளும் இந்த அறிக்கை, காலையும் மாலையும் அந்த அறிக்கையை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கிற மாதிரி, இறைவன் நீ தான் என்ன படைச்சேன், உனக்கு தான் ஆற்றல் இருக்கிறது, நான் பாவம் இல்லை குற்றவாளி தான், ஏன்னா நீ மன்னிச்சு அருள் புரி அப்படின்னு சொல்லி இந்த துவாவை நம்ம டெய்லி நம்ம சொல்லி வந்தேன்னு சொன்னா அது ஒரு பெரிய வாக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால பாவம் மன்னிப்பை நம்ம இறைவனிடத்தில் வேண்ட வேண்டும், அதுக்குண்டான துவாக்களையும் நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய உரையை முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வேற ஒரு செய்தியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.